இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை குறித்து பேசலாம் என்று நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா லூக்கா 7ஆம் அதிகாரம் 47, 48. லூக்கா 7, 47, 48. இதில் உள்ள சம்பவம் இதுக்கு முன்னாடியே இருக்குது. எல்லாருக்கும் இது கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு வசனம். ஏன்னா ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் கண்ணீர் வடித்து அவர் தலைமயிரை கொண்டு இயேசுவின் பாதத்தை துடைத்து பரிமள தைலத்தை அதில் ஊற்றி பிற்பாடு அவள் பாவ மன்னிப்பு அடைந்து செல்கிற ஒரு சம்பவம் தான் அதில் ஃபுல்லாக கொடுத்துருக்கு. இதில் நான் எடுத்துக்கொண்டப்பட்ட ஒரே ஒரு பகுதி என்னென்னா, இந்த 47 தேவன் ஒரு வார்த்தை சொல்லுவாள், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. 47 2வது சென்டென்ஸ். இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அநேகமாய் அன்பு கூர்ந்தாளே. இப்போ நம்ம வாழ்க்கையில் தேவன் அநேக பாவத்திலேருந்து விடுபடுறதுன்னு சொல்கிறது. இவள் செய்த அநேக பாவம் அப்படின்னா ஒரு பாவம் இல்லை, பாவிகளாக இருக்கிற நாம் பாவத்துக்குள்ளாடி உள்ளாடி இருக்கும் பொழுது நான் பாவியாக இருக்கிறேன். ஆனால் அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்த பிற்பாடு என்னை சுற்றி அநேக பாவங்கள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் நம்ம சொல்ல போனால் பாவினுள்ள அந்தஸ்திலிருந்து நான் வெளியே வருகிறேன், சிலுவையின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு. இதனால தான் நான் இயேசு கிறிஸ்துவ கிட்ட வருகிறேன். வந்த நான் பிற்பாடு பாவம் செய்யாமல் இருக்கணும். இந்த பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் வசனத்தின்படியாக நான் கீழ்ப்படியணும். அப்போ இந்த காரியகட்டத்தில் இந்த வசனத்தின்படி கீழ்ப்படியதுன்னா தேவனுக்கு விருப்பமுள்ள காரியம் செய்யணும், தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம் செய்யக்கூடாது. நம்முடைய மாம்சம் எப்போதுமே தேவனுக்கு விருப்பம் உள்ள காரியம் செய்யும்படியாக போகாது. மாம்சம் எப்போதுமே என்ன சொல்லுவோம்னா, நமக்கு விருப்பம், இந்த உலகத்துக்கு ஒத்த காரியத்தில் தான் அது என்ன பண்ணும், அதுக்கு ஏற்றபடி தான் வேலை செய்துகிட்டே இருக்கும். இதனால் நம்ம திருப்பி என்ன பண்ணிடுவோம், பாவத்துக்குள்ளாடி திருப்பி விழுந்துருவோம். இந்த பாவ செய்கைகள் அல்ல பாவத்துக்குரிய காரியங்களை நடப்பிக்கிறவர்களாக நாம் என்ன பண்ணுவோம், இருப்போம். ஆனால் நான் பாவியாக இருக்க மாட்டேன், ஆனால் பாவத்துக்குரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பேன். இந்த பாவம் அந்த பாவமான காரியங்களை செய்யப்படும் பொழுது என்னுடைய இருதயமானது என்ன ஆகிட்டு இருக்கு, கலங்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ இதிலேருந்து வெளியில் வருவதற்கு மனுஷன் பயங்கர பிரயாசம் பட்டுகிட்டே இருப்பான். அநேக காரியங்கள் அவாய்ட் பண்ணுவோம், அநேக காரியங்கள் செய்வான். மீட்டிங் அட்டன் பண்ணுறது, அது செய்கிறது, இது செய்கிறது, ஏகப்பட்ட காரியங்கள் அட்டன் பண்ணி ப்ரேயரில் தரித்திருக்கிறது. இதெல்லாம் தப்புன்னெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டியது. ஆனால் சில சுச்சுவேஷனில் இல்லை, மேக்சிமம் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நான் அதில் மாறி நிற்கணும். மாறி நிற்கிறதுன்னா எதனால் நான் பாவத்துக்குள்ளே விழுறேன்னு பார்த்து, எந்த அடிக்ஷனுக்குள்ளாகி விடுறேன், எந்த இச்சைக்குள்ளாடி விடுறேன், எந்த ஒரு காரியத்தில் என்னுடைய சரீரமானது ஒத்துழைத்து போகுதோ அந்த இடத்துலேருந்து நாம் என்ன பண்ணணும், மாறி நின்று பழகிக்கொள்ள வேண்டும். மாறி நின்று பழகிக்கொள்கிற நேரம் தான் நான் என்ன பண்ண முடியும், அந்த பாவ சிந்தனையும் பாவத்தின் கிரியையிலேருந்து நான் என்ன பண்ண முடியும்னா வெளியே வர முடியும். அப்போ இதை குறித்து தான் நான் ஒரு வசனத்தை இன்றைக்கி சிம்பிளாக சொல்லலாம். அநேக பாவத்திலேருந்து நம்ம விடுபடணும்னு நம்ம நினச்சி கொண்டிருக்கிறோம். இதுக்கு முதல் செய்ய வேண்டிய கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே அன்பு எவ்வளவு தூரம் அதிகம் கூடிக்கொண்டே இருக்கிறதோ அவ்வளவு தூரம் என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுபட்டு கொண்டே இருப்பேன்னு சொல்கிற காரணம், நம்மளால் வெளியே விடுபட முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே அன்பு ஏற 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 கூட 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 இயேசு கிறிஸ்து என்னை அநேக பாவத்திலிருந்து என்ன பண்ணுவாராம், விடுதலை ஆக்கி கொண்டிருப்பார்னா, என்னை அந்த பாவத்தை செய்வதிலிருந்து என்னை மாற்றிக்கொண்டே இருப்பார். காரணம் என்ன, நான் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கிறனால, அதிகமாக இயேசு கிறிஸ்துவோடு நான் நிற்கிறனால என்ன அந்த சிந்தனையிலிருந்து தேவன் என்னை மாற்றி வெளியே கொண்டு வருவார். அதை இதில் அழகாக சொல்லியிருக்கு. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் செய்த அநேக பாவங்கள்னா எண்ணுக்கடங்காத பாவங்களாக இருக்குது. அந்த பாவங்கள் யாருக்கு தெரியும்னா அவளுக்கு தெரியும். அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே சொல்லிட்டு, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். பின் ஆழமாக சொல்ல முடியும்.
யார் அதிகமாக அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அதிகமாக என்ன பண்ணுறாரு? நம்ம செய்கிற பாவங்களை எல்லாம் நம்மளை விட்டு மாற்றி விட்டுக்கிட்டே இருப்பார். இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக சொல்ல போனால், யார் தேவன் பட்சத்தில் அதிகமாக இருக்கிறீங்க, பைபிள் வாசிப்பதில், மீட்டிங் அட்டன் பண்ணுவதில், இன்னும் சொல்ல போனால் உலக காரியத்தை விட்டுட்டு உலக காரியத்துக்கு முதல் உரிமை கொடுக்காம தேவனுடைய காரியத்துக்கு முதல் உரிமை கொடுத்து யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீங்களோ, நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் என்னன்னா நம்ம பாடியை இயேசு கிறிஸ்து சார்ந்த விஷயத்தில், வசனம் சார்ந்த விஷயத்தில், பரலோகத்தின் சிந்தனையை சார்ந்த விஷயத்தில், இன்னும் சொல்ல போனால் ஆவிக்கேற்றபடி உள்ள ஒரு சிந்தனையில் நம்ம பிஸியாக வச்சுருந்தா மாம்சத்தின் சிந்தை ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்? மாற நிற்கும். இதுக்கு சிம்பிள் ஆன்சரு, ஆவிக்குரிய விஷயம்னு சொல்கிற நேரம், முதலாவது நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் முதல் ப்ரிஃபரன்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, இயேசு கிறிஸ்துவை சார்ந்து பேசுகிற காரியங்கள், இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நடக்கிற காரியங்கள், இயேசு கிறிஸ்துவை சார்ந்து செயல்படுத்துகிற ஒவ்வொரு நண்பர்களுக்கு கூட நம்ம டைஅப்பு மேக்சிமம் இருந்துச்சுன்னா உலக காரியமாக சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மாறி நிற்போம். எக்ஸாம்பிள், தேவனுக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கிற சபையை சேர்ந்து, தேவனுக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கிற நண்பர்களை சேர்ந்து, தேவனுக்கு அடுத்த காரியங்களை பற்றி பேசுகிற சபை நடுவில், ஃப்ரெண்ட்ஸ் நடுவில், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய கேரக்டர், ஒரு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தேவனை முன்னிறுத்தி செய்யப்படுகிற எல்லா ஒரு கூடுகையாக இருக்கட்டும், ஒரு கேதரிங்காக இருக்கட்டும், அல்லட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் நான் மிங்கிளாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஆத்மாவும் என்னுடைய சரீரமும் உலக ரீதிக்குள்ள காரியத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத பேச்சுகளை நாம் பேச மாட்டோம், தேவையில்லாத சிந்தனைகள் நமக்குள்ளாடு வராது, தேவையில்லாத காரியத்தில் சிக்குண்டு சின்ன பின்னாக மாட்டோம். நம்முடைய ஆத்மாவை தேவன் நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு நமக்கு பலம் தருவார். அப்போ இதெல்லாம் செய்ய வேண்டியது நம்ம கடமை. அன்பு கூறுகிறனா இவ்வளோ அதிகமாக அன்பு கூர்ந்தால் நான் இயேசு கிறிஸ்து எப்படி அன்பு கூற முடியும்னா, முழு நேரமும் அவருடைய சிந்தனையிலையும் அவருடைய செயல்பாடுகளும் என்னென்ன ஆத்மாவும் என்னுடைய சரீரமும் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் காலமை நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா, காலம் ஒரு 6 மணியிலிருந்து நீங்கள் நைட்டு படுக்கிற 10 மணி வரை மேக்சிமம் இயேசு கிறிஸ்துவை சார்ந்த உள்ள காரியத்தில், இயேசு கிறிஸ்துக்கு விருப்பமான காரியம், இயேசு கிறிஸ்துவுக்கு பிடித்தமான ஒரு அனுபவம், இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிற ஒரு கேதரிங்கில், இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற ஒரு சபை நடுவில், இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற ஒரு நண்பர்கள் மத்தியில், இயேசு கிறிஸ்துவ நாமத்தை உயர்த்தி சொல்லுகிற ஒவ்வொரு பங்களிப்பிலையும் நாமளும் ஒருவராக இருந்தால் நமக்கும் அநேக பாவத்திலிருந்து நாம் என்ன பண்ண முடியும்? விடுவதை பெற முடியும். இப்போ அவர்கிட்ட அன்பு செலுத்துறதுன்னா அவருக்கு ஒத்து நான் ஓடுகிற ஒரு ஓட்டம், அவர் சிலுவையை கொண்டு எப்படி ஓடினாரோ அந்த சிலுவையை பின்பற்றி நான் ஓடுகிற ஓட்டம் என்னை எங்கே கொண்டு சேர்க்கும்னா நித்தியத்துக்கு நேராக கொண்டு சேர்க்கும். இந்த நித்தியத்துக்கு நேராக ஓடுகிற ஓட்டத்தில் நான் தளர்ந்து போவதாக இருந்தால் உலக காரியத்தில் நான் சிக்குண்டுருவேன். அநேக பேர் சொல்லுவாங்க உலக காரியத்தில் சிக்குண்டா நித்தியத்துக்கு போக முடியாதுன்னு. அப்படி கிடையாது. நித்தியத்துக்கு வேண்டி ரட்சிக்கப்பட்டு தயார்படுத்தி இருக்கிறான்னா, ஒருக்கா நித்தியத்திற்கு வேண்டி நம்ம ஓட புறப்பட்டோன்னா பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையை திருப்பி உலகத்துக்கு நேராக ஓடக்கூடாது. நித்தியத்துக்கு நேராக ஓடுகிற இடத்துல பிரச்சனை வரதான் செய்யும், துக்கம் வரதான் செய்யும், கஷ்டம் வரதான் செய்யும், எல்லாமே நடக்க தான் செய்யும், எதிராக தான் இருக்கும். ஏன்னா உலகத்துக்கு எதிர் தான் நித்தியத்துக்குள்ள ஓட்டம். நித்தியத்தில் ஓடுகிறவனுக்கு உலகத்துக்கு ஒத்த காரியத்துக்கு ஓடுறது கடினமாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு என்னன்னா, உலகமான காரியங்கள் நித்தியத்துக்கு ஓடுகிறவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் நித்தியத்துக்கு ஓடுகிறவன் உலகத்தை விட்டுட்டு தான் என்ன பண்ணுறான்? உலகத்தின் நிச்சயங்கள் ஆசாபாசங்களை விட்டுட்டு தான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து இதெல்லாம் எனக்கு செகண்டரி ஆப்ஷன், இயேசு கிறிஸ்து நான் சொந்த ரட்சகரை ஏற்றெடுத்து அவருக்கு பின்னாடி நான் ஓடுகிறேன்னு சொல்லி ஓட புறப்படுறான். அப்படி ஓடுகிறவன் ஆட்டோமேட்டிக் அவனோட சரீரம் என்ன, எத்தனையோ வருடங்கள் இந்த உலகத்தை சார்ந்த சரீரத்துக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட தொடங்கும் பொழுது களைப்பு வரதான் செய்யும், துக்கங்கள் வரதான் செய்யும், பாரங்கள் வரதான் செய்யும், இச்சையான காரியங்கள் அவனை ஆண்டு கொண்ட வரதான் செய்யும். ஆனால் இதெல்லாம் அவன் என்ன பண்ணணும்? பொருட்படுத்தாமல்
நித்தியத்துக்கு நேராக ஓடுகிற ஒரு கேரக்டர், ஒரு கம்யூனிட்டி, ஒரு பீப்புள்ஸ், அல்ட்டா பைபிள் வசனம், நித்தியத்துக்கு சார்ந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டியில் அவன் மிக்ஸாக இருக்கிற நேரம் மட்டுமே அவனுக்கு எங்கே போக முடியும்? நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஒரு கால உலகத்தில் வைத்து ஒரு கால நித்தியத்துக்கு நேராக ஓடுகிற அனுபவம் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக எங்கே போய் சேர முடியாது? நித்தியத்தில் போய் சேர முடியாது. இதனால தான் இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார், இவள் அதிகமாக என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாள். இயேசு கிறிஸ்துவிட்ட அதிகமாக அன்பு கூறுவதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எல்லாத்துக்கும் மேலே வசனம்தான் முக்கியம், உங்களுடைய வார்த்தை தான் முக்கியம், நீர் தான் முக்கியம், உங்களுடைய ராஜ்யம்தான் முக்கியம், எனக்கு நித்திய வாழ்க்கை முக்கியம்னு நினச்சி ஃப்ரெண்டில் கால் வச்சு ஓடுகிற ஓட்டம்தான் நம்ம அதிக அன்பு இயேசு கிறிஸ்து செலுத்துறதற்கு அடையாளமாக இருக்கிறது. இப்படி செலுத்தும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்? அநேக பாவத்திலேருந்து என்ன பண்ணுவார்? விடுதலை ஆக்குவார். அநேக பாவத்திலேருந்து விடுதலை ஆக்குவார்னு சொல்கிற நேரம், நான் ஓடுகிற ஓட்டத்தில் என்னை மறுபடியுமாக உலக பிரகாரமான ஆசைகள், இச்சைகள், இன்பங்கள், சந்தோஷங்கள், பதவிகள், பேர்கள், புகழ்கள், பணம், பெருமைகள் இதெல்லாம் என்னை ஆட்கொள்ளும்படியாக வரும் பொழுது தேவன் என்னை அதிலிருந்து என்ன பண்ணுவார்? விடுதலை ஆக்கி நித்தியத்துக்கு நேராக என்னை ஓட வைத்து கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்து பலன் கொடுத்து என்னுடைய ஆத்மாவை பாதுகாத்து, அப்பா நீ ஓடுகிறது கரெக்டாக ஓடிட்டு இருக்கிற, மறுபடியுமாக நீ இடராமல் என்னை மாத்திரம் நோக்கி ஓடுகிற அனுபவத்தில் நல்ல கால்களை கொடுப்பார், நல்ல சிந்தனை கொடுப்பார், எண்ணங்களை கொடுப்பார், நம்மளோட பேச்சுக்கள் மாறும், நம்மளோட பார்வைகள் மாறும். இது ஒரு நாளில் நடக்க ப்ராசஸ் கிடையாது. நாம் ஓடிக்கொண்டே தான் இருக்கணும். இந்த ஓட்டத்தில் அவர் என்ன பண்ணுவார்? எனக்கு தேவையில்லாத எல்லாம் வெட்டி மாற்றிக்கிட்டே இருப்பார். எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் எகிப்திலேருந்து ஒன்றரை நேரம் முதல்ல அவங்க துரத்துனாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராஜாக்கள் ஒவ்வொரு கானான் தேசத்துக்கு போகாமல் இருக்க முடியாது, அநேக தொல்லைகள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருந்து, எதிராக அநேக தொல்லைகள் இருந்தது. எல்லாத்தையும் முறித்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நான் 40 years ஆகிடுச்சு. சேம் திங் தான், நம்மளும் ஒரு ஓட்டத்தில் இருக்கிறோம். இந்த ஓட்டத்தில் நான் சறுக்கி விழாமல் ஓடுவதற்கு நான் என்ன அதிகமாக இருக்கணும்? தேவனிடத்தில் அன்பு அதிகமாக செலுத்துகிறவனாக இருக்கணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து உலக காரியத்துக்கு எல்லாம் மாற்றி வைத்துட்டு என்னுடைய நேரங்களையும் காலங்களையும் வாழ்க்கையும் மேக்சிமம் இயேசு கிறிஸ்துவை சார்ந்த ஒரு ஓட்டத்தில் நான் முங்கி இருக்கணும். அப்படி ஒரு ஓட்டத்தில் நாம் மூங்கி இருக்கிறதா இருந்துச்சுன்னா நாம் கண்டிப்பாக சொல்ல முடியும், அநேக பாவங்களை ஜெயித்து ஓடுகிறவர்களாக நம்ம இருப்போம். நமக்கு பலன் கொடுக்குறவர் அவராக இருக்கும். அப்படி அநேக பாவங்களை நாம் ஜெயித்து ஓடணும்னா நாம் அதிகமாக இயேசுவிடத்தில் அன்பு காட்டணும். இதில் எல்லாரும் குறைவுள்ளவர்களாக தான், நானும் குறைவுள்ளவனாக தான் இருந்தேன் சில நாட்கள். ஆனால் இந்த நாட்களில் தேவன் என்னை அநேக காரியத்திலேருந்து விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறாரு. அது என்ன சொல்ல முடியும்னா, எனக்கு மட்டும்தான் பர்சனலி தெரிய முடியும், ஆனால் வெளியே நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. இதுபோல் தான் எல்லாருக்கும் பர்சனலி நிறைய காரியத்தில் மாற்றத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே உள்ளவர்களுக்கு தெரியாது. தேவன் ஒருவர் சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா? இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக இருக்குங்க, நீங்கள் அநேக இடத்துல லாக் ஆகிருக்கிறீங்களா? நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், அநேகம் அன்பு செலுத்துங்க, அநேக நேரம் இயேசுவோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் தேவையில்லாத பாரத்திலிருந்து எல்லாம் தேவன் நம்மளை விடுதலை ஆக்க வல்லவராக இருக்கிறாரு. நம்மளால் சில காரியத்திலிருந்து வெளியே வர முடியாது, நம்மளோட மாம்சம் வெளியே வர விடாது. ஆனால் இயேசுவிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது அவர் நம்மளை விடுதலை ஆக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.